அமீர் அவர்கள் வந்துட்டு அனுப்புமா பரமேஸ்வரனோட கல்யாணத்துக்கு வந்துட்டு போவாரு, தாலி எடுத்து கொடுக்கணும், இவர் தான் முக்கியமான ஆளு. பட் அந்த இடத்துல வந்துட்டு அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அமீர் கதாபாத்திரம் சொல்லிட்டு வெளியில வர காட்சி, அப்புறம் கார்ல உட்காந்து பேசுவாங்க. அதுதான் யதார்த்தமான எழுத்து. அதுல வந்துட்டு இவன் மேல இவன் கீழேங்கிற மாதிரிலாம் இல்லாம, அவன் இருக்கிற இடத்துலயே இன்னொரு ஒரு 10 பேரை கீழே வந்துட்டு கொண்டுட்டு வரதுக்கான ஒரு வேலையை பண்றாங்கிறத வார்த்தைகளால அமீர் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லுவார். அதுதான் யதார்த்தமான கலை யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் உண்மை. அதை வந்துட்டு வார்த்தைகளால பதிவு பண்ண மாதிரி சொல்றாச்சுக்கு ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே அதுதாங்க உண்மை. இவன் பெருசு இவன் பெருசு, இல்ல இவன் பெருசு இவன் கீழே, இந்த ஜாதி அந்த ஜாதி நம்ம சொல்றோம் இல்லையா, எல்லா ஜாதியிலையுமே அந்த ஜாதியிலிருந்து ஒரு 10 பேரை எப்படியாவது கீழே அடுக்கி ஒடுக்கி வைக்கணும்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு வசனமே வந்துட்டு அமீர் சொல்லுவார். ஏன்னா ஒன்னா மண்ணா கூட ஒன்னா பழகினவனை வந்துட்டு பிச்சைக்கார பையன் எப்படிடா சொல்ல புத்தி வந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். யதார்த்தமே அதுதான். இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ஜாதி ஒரே சமூகத்தை சேர்ந்த 2 பேர், அந்த 2 பேருக்குள்ள வந்துட்டு என்ன தகராறுனா, நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், இவெல்லாம் ஒரு பிச்சைக்கார பையன், ஒரு கூட்டமே வந்துட்டு நீ மேல இல்ல நான் கீழே இல்லைன்னு சொல்லி சண்டை போட்டு எல்லாரையும் மேல எல்லாரும் சமம்னு ஒரு இடத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு பார்த்தா, உன் கூட்டத்திலே ஒருத்தர் நீ பிச்சைக்கார பையன் சொல்றியே அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி வடிவமைப்பு அது அமீர் வந்துட்டு ஏற்று நடித்திருந்த விதம் சூப்பர். அந்த ஒரு காட்சியே வந்துட்டு மாரி செல்வராஜனுடைய பக்குவத்துக்கும் அவனுடைய எழுத்தினுடைய வீரியத்துக்கும் மிகப்பெரிய ஒரு சான்றாகும்.